அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 19, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருங்கன்னா, மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு, நிதி ஆணைய குழுவிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசுக்கு நிதி ஆணையம் பாராட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த பரிந்துரை செய்ய வேண்டுமென 16வது நிதி ஆணைய குழுவிடம் முதல்வர் வலியுறுத்தினான்னு தெரிவிச்சிருக்காங்க. 16வது நிதி ஆணைய குழு 4 நாட்கள் பயணமாக சென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தடைந்தனர். அதில் இருக்கிறவங்க பேர் கொடுத்துருக்காங்க. அண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஒரு தமிழக அரசுக்கு நிதி ஆணையம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு நிதி நிலைமை கோரிக்கைகள் தொடர்பான சிறப்பான முறையில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக நிதி ஆணைய குழு தலைவர், அவர் பேர் பார்த்துக்கோங்க, அரவிந்த் பணக்காரியா பாராட்டு தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் பேர் பார்த்துக்கோங்க, அரவிந்த் பணக்காரியா. இந்த மாதிரி நியூஸோடு ரிலேட் பண்ணி அவங்க பேர் பார்த்துக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்தது சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம். பிரேசிலில் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. மோதல்களால் தெற்குலகம் பாதிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மாநாட்டில் பிரதமர் மோடி பேசுகையில், இந்தியா தலைமையில் தில்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற G20 மாநாட்டில் மக்கள் நலனை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகள் பிரேசில் தலைமையிலும் பிரதிபலிக்கின்றன. இந்தியாவில் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற தொலைநோக்கு பார்வை கடந்த ஆண்டை போலவே நிகழாண்டு மாநாட்டுக்கும் பொருந்தியுள்ளது தெளிவாகிறது. உலகளாவிய மோதல்களால் ஏற்படும் உணவு, எரிபொருள் மற்றும் உரப்பற்றாக்குறையால் தெற்குலக நாடுகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றன. தெற்குலகின் சவால்கள் மற்றும் முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு மட்டுமே நமது விவாதங்கள் வெற்றி பெறும் என்றாலும் தெரிவிச்சிருக்காங்க. பிரேசிலில் G20 மாநாடு நடந்திருக்கு. அதில் பிரதமர் பங்கேற்றிருக்காரு. பார்த்துக்கோங்க. கடந்த ஆண்டு இந்தியா டெல்லியில் நடந்துச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். அது போக இன்னும் ஒரே நியூஸ் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றை விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான்னு தெரிந்து வினையாடன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தில்லியில் மோசமான காற்று மாசு, கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. தில்லியில் காற்று மாசு மோசமான தரநிலையில் உள்ளதால் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிகரித்துள்ள காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதை வகையில் தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டம் GRAB எனப்படும் கிரேப் 4ஆம் வகை நடவடிக்கை உடனடியாக அமல்படுத்த குழுக்களை அமைக்குமாறு தில்லி மற்றும் தேசிய தலைநகர் வலயத்தில் உள்ள மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பனிப்புகை மூட்டத்தில் செல்லும் மெட்ரோ ரயில்கள் போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ காற்று மாசு அதிகமாக எங்கே இருக்குன்னா தில்லியில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.